இங்கே தமிழ்நாட்டில் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம், அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அவர் உறுதியை சொல்லுங்கள். அவர் எவ்வளோ உறுதியானவர், திமுக ஒன்று எடுத்து சொன்னால் அது எவ்வளோ உறுதியாக இருக்கும் என்பதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த நேர்காணல் நாள் கணக்கில் நடக்கும். இல்லைங்க, இலங்கை நான் என்ன சொல்கிறேன், இலங்கை தமிழரை பற்றி பேச உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? ஒவ்வொரு நாளும் ரசாயன குண்டுகளை வான்வீதியிலே இருந்து வீசி பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து கரிக்கட்டைகளாக மாற்றிய பொழுதும் அதிகார நாற்காலில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பது தானே கலைஞர். திமுகவுக்கு ஈழத்து பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? நான் என்ன சொன்னேன், இவர்கள் ஏன் இந்த தகுதியெல்லாம் இல்லை, எனக்கே இந்த கோபம் வருது. இந்தியாவில் எத்தனை மாநில கட்சிகள் இருக்கின்றன? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த ஒரே மாநில கட்சி என்கிற பெருமைக்குரியது திமுக. அப்போ மத்திய அரசில் இருந்தீங்கல்ல, உங்க செல்வாக்கை பயன்படுத்தி கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு ஏதாவது முயன்றீங்களா? மாநில அரசை மீறி அங்கே மத்திய அரசு வந்து அது கச்சத்தீவை தாரை வார்த்தது. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு குரல் எழுப்பாமல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, சரி இப்போ 10 வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, 10 வருஷம் கதை எனக்கு வேண்டாம். 18 வருஷம் முன்னே இருந்த கதையை பேசியான்னா இதுதான் திமுக. நீ எனக்கு முன்ன 18 வருஷம் இருந்தீங்க, நீ என்ன பண்ண நான் கேட்டா, எனக்கு பின்னால 10 வருஷம் நீ என்ன பண்ணு கேட்ட கேள்வி அது. இதற்கான உரிய போராட்டத்தை நடத்தி மத்திய அரசை பணிய வைப்பதற்கான நேரம் எப்பொழுது கனியும் என்று நான் காத்திருக்கிறேன், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போ சொன்னார்? 1974 சொன்னார். அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் அவர் உயிரோடு இருந்திருக்காரு ஐயா. அவர் எதிர்பார்த்த காலம் கடைசி வரல வரல. இதுதான் இவர்கள் மாநில சுயாட்சிக்காக நடத்தின போராட்டம். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து பேச தொடங்கினா திமுக தாங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? இந்த சிஏஏ விவகாரத்துலைங்க சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இலங்கை தமிழர்கள் அப்படின்னு இங்கே ஒரு இடத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குடியுரிமை அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிடுறார், இங்கே தமிழ்நாட்டில் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம், அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அவர் உறுதியை சொல்லுங்கள். அவர் எவ்வளோ உறுதியானவர், திமுக ஒன்று எடுத்து சொன்னால் அது எவ்வளோ உறுதியாக இருக்கும் என்பதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த நேர்காணல் நாள் கணக்கில் நடக்கும். இல்லைங்க, இலங்கை நான் என்ன சொல்கிறேன், இலங்கை தமிழரை பற்றி பேச உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் பேசலாம். ஈழத்தமிழர் நலனுக்காக உலகம் முழுவதும் சென்று குரல் கொடுத்தவன் நான். ஈழத்தமிழர் நலனுக்காக காலகாலமாக இருந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்து விட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி வெளியே வந்தவன் நான். ஈழ பிரச்சனைக்காக இந்த தமிழக அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தவன் நான். இந்த தனி ஈழம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே உலகம் முழுவதும் சென்று ஈழத்து மக்களை சென்று சந்தித்து அவர்களுடைய உணர்வுகளை வந்து செழுமைப்படுத்தியவன் நான். புரியுதுங்களா? நான் பேசலாம். இன்று வரையிலும் என்னை வந்து கம்பன் கழகம் ஐயா, நீங்கள் கொழும்பு கம்பன் கழகம் இருக்கிறது, நீங்கள் வால்மீகியும் கம்பனும்னு பேசினது சென்னையில், அதையெல்லாம் யூடியூப்பில் பார்த்து இங்கே உள்ள மக்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு முறையாவது நீங்கள் பேசணும்னு விரும்புகிறாங்க, நீங்கள் தயவுசெய்து வரணும்னு இலங்கை ஜெயராஜ் அவர் எனக்கு தொலைபேசி தொடர்பு. நான் சொன்னேன், தனி ஈழம் கிடைக்கிற வரையில் நான் ஒரு நாளும் அந்த இலங்கையில் கால் பதிக்க மாட்டேன் என்று ஏற்கனவே சத்தியம் செய்திருக்கிறேன். எனவே என்னால் வர இயலாது என்று சொன்னேன். புரிகிறதா? கனிமொழி போல அங்கே, மற்ற எல்லாரும் போல அங்கே, நான் போல. என்னை கூப்பிட்டாலும் தனி ஈழம் கிடைச்சா போவேன். நான் பேசலாம் ஈழம் பற்றி, நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஒவ்வொரு நாளும் ரசாயன குண்டுகளை வான்வீதியிலே இருந்து வீசி பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்து கரிக்கட்டைகளாக மாற்றிய பொழுதும் அதிகார நாற்காலில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பது தானே கலைஞர். இதை கலைஞரிடமே நான் கேட்டுவிட்டு தானே வெளியே வந்தேன். திமுகவுக்கு ஈழத்து பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? மீனவர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? கச்சத்தீவை யார் தாரை வார்த்தது?
நெருக்கடி கால கொடுமையை, நெருக்கடி காலத்தின் நிர்பந்தத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தி உங்களை கேட்காமலேயே கொடுத்து விடுகிறார் என்றால் அப்பொழுது முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார். 1975 ஜூன் மாதத்தில் தான் நெருக்கடி நிலை வருகிறது. ஆனால் 1976 ஜனவரி 30 வரையில் கலைஞர் ஆட்சி தான் இங்கே நடந்தது. அவர் முதல்வராக இருக்கிறார். அவரோடு கலந்து கூட பேசாமல் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேது சமஸ்தானத்துக்கு ஒரு சொந்தமான அதனுடைய ஒரு பகுதி தான் கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவை சிரிமாவோ பண்டாரநாயகாவிடம் சீதன பொருளை கொடுப்பதை போல இந்திரா காந்தி கொடுத்த போது என்ன செய்தீர்கள்? தீர்மானம் போட்டீர்கள். அன்று முதல் நீட்டு வரை எதுவாக இருந்தாலும் தீர்மானம் போடுவீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் எந்த போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், தமிழ் இந்தியாவிலேயே நான் இந்த கேள்வியெல்லாம் நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்டு கேள்வி கேளுங்க. நான் என்ன சொன்னேன், இவர்கள் ஏன் இந்த தகுதியெல்லாம் இல்லை, எனக்கு ஏன் இந்த கோபம் வருது? இந்தியாவில் எத்தனை மாநில கட்சிகள் இருக்கின்றன? ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்திய அரசில் இடம்பெற்றிருந்த ஒரே மாநில கட்சி என்கிற பெருமைக்குரியது திமுக. புரியுறதா? ஒரே மாநில கட்சி இதுதான். ஏறக்குறைய 18 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க மத்திய அரசில். அப்போ மத்திய அரசில் இருந்தீங்கள்ல, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு ஏதாவது முயன்றீங்களா? இப்பொழுது மாநில உரிமைகளை மீட்டுரிமைக்காக புறப்பட்டிருக்கிறீங்க. உரிமைகளை நாம் அந்த விஷயத்துக்கு தாங்க சார் முதல்வர் ஒரு ட்வீட்ல கூட விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல மாநில அரசை மீறி அங்க மத்திய அரசு வந்து அது கச்சத்தீவை தாரை வார்த்தது, அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு குரல் எழுப்பாமல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, சரி இப்போ 10 வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, 10 வருஷம் கதை எனக்கு வேண்டாம், 18 வருஷம் முன்னே இருந்த கதையை பேசியான்னா இதுதான் திமுக. ஏய்யா, இதுக்கு முன்னே நீ இருந்திருக்கிறிய, உனக்கு பின்னால தானே நான் வந்தேன். நீ எனக்கு முன்னே 18 வருஷம் இருந்திருக்கீங்க, நீ என்ன பண்ணன்னு நான் கேட்டா, எனக்கு பின்னால் 10 வருஷம் நீ என்ன பண்ணுன்னு கேட்டால் இது கேள்வி. அது நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க அது மத்திய அரசு செய்தது, நாங்கள் என்ன பண்ணோம்? சிஏஏ மத்திய அரசு தான் ஏன் கொண்டு வந்திருக்கு? மத்திய அரசை சிஏஏவை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை இந்த மாநிலத்தில் ஏற்க மாட்டோம்னு சண்டை பிரசண்டம் செய்வது யார்? உங்கள் இராணுவமா, எங்களுடைய காவல்துறையை பார்த்து விடுவோம் அப்படி பேசுனீங்களா? அந்த கச்சத்தீவை காப்பாற்றுவதற்கு என்ன தான் செய்தீங்க? ஒன்றும் செய்யலையே, தீர்மானம் தானே போட்டீங்க. இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ சிஏஏ சொல்கிறது, அதாவது கான்ஸ்டியூஷனில் தெளிவாக இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு மத்திய அரசுக்கான உரிமைகள் சென்ட்ரல் லிஸ்ட், இன்னொன்று மாநில அரசுக்கான உரிமைகள் ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று ரெண்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல். மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல். மத்திய அரசு பட்டியலில் நீங்கள் மூக்க நீட்ட முடியாது, மாநில அரசுக்கான பட்டியல் நீங்கள் மத்திய அரசு மூக்க நீட்ட முடியாது. கல்வி மாநில அரசு பட்டியலில் தான் இருந்தது. ஒவ்வொன்றா எடுத்து பேசட்டுமா? நான் பதில் சொல்கிறீங்களா? கல்வி மாநில அரசு பட்டியலில் தான் இருந்தது. இந்திரா காந்தி தானே இந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டு இங்கிருந்த கல்வியை தூக்கி கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னையா பண்ணீங்க? அப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. ஐயோ, இது மாநில பட்டியலில் இருக்கக்கூடியதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகிறீர்களே, எங்கள் உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் புறநானூற்று போர் வீரர்கள், புறப்பட்டு விட்டோம் புலிப்படையாக சொன்னீங்களா? புறப்பட்டீங்களா? இன்றைக்கும் கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்கேன். பொதுப்பட்டியல் என்றால் என்ன விபத்து தெரியுமா? ஒரு பிரச்சனையை மத்திய அரசு ஒரு ஆணை போடும், மாநில அரசும் ஒரு ஆணை போட்டால் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தால் மாநில அரசினுடைய ஆணை செல்லாது, மத்திய அரசுடைய ஆணை தான் செல்லும். அதனால தான் இன்றைக்கு நீட்டு வரை அவர்களால் உள்ளே வர முடிகிறது. இது மாநில பட்டியலிலே இருந்திருந்தால் அவர்கள் நீட்டு பூட்டு என்று மூக்கையை நீட்டி இருக்க முடியாது. இதை கோட்டை விட்டது யாரு? நீங்க 15 ஆண்டு காலம் இருந்தீங்கல்ல, 18 ஆண்டு காலம் இருந்தீங்கல்ல. அட, கச்சத்தீவை கூட இன்னொரு நாட்டிலிருந்து நீங்க போராடி பெறணும், அது வந்து ரொம்ப சிக்கல், சர்வதேச அளவுக்கு கூட நீங்கள் பெருசாக சொல்லுவீங்க. அதை உங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ பல நாடுகள் சம்மந்தப்படும், அது இதுன்னு எதையோ சொல்லி, இது என்னையா எந்த நாடும் கிடையாதே. நீங்கள் மத்திய அரசில் 18 ஆண்டுகள் இருந்திருக்கீங்களே. குறைந்தபட்சம் இந்த பொதுப்பட்டியலுக்கு வந்துவிட்ட அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து உரிமையை காப்பாற்றுவதற்கு உங்களை தடுத்தது யார்? கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கும் வீரத்துக்கும் போராட்டத்துக்கும் என்னையா சம்பந்தம்? நான் இப்போ ஒரு வரலாற்று உண்மையை சொல்லட்டுமா? 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அவர் மிக நல்ல மனிதர். 69 அவர் கண்மூடி விடுகிறார். 2 ஆண்டு கூட முழுமையாக இல்லை. 69 கலைஞர் வந்தார்.
கலைஞர் வந்த உடனே மாநில சுயாட்சி குரலை கொடுத்தார் 1969. அது மாப்போசி தூங்கும்போது வைத்ததை இவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே இந்த குரலை கொடுத்த மனிதன் தான் மாப்போசி. இன்றைக்கு உங்களை போன்றவர்களெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுன்ற ஆர்வம் இருக்கணும், பின்னால் போய் நிறைய படிக்கணும். அதை நீங்கள் எடுத்துக்கினீங்க. 67 மாப்போசியும் நீங்களும் சேர்ந்து தான் கூட்டணி அமைத்து ஆட்சி வந்தது, திமுக ஆட்சி. 69 கலைஞர் சொல்கிறார், மாநில சுயாட்சியை எப்படியும் நாம் பெற்றாக வேண்டும். மாநில சுயாட்சின்னா என்ன தெரியுமா? நீங்கள் வெளிநாட்டு விவகாரம், ஃபாரின் அஃபேர்ஸ், அதுக்கு பிறகு பணம் அச்சடிக்கிறது, அப்புறம் தபால், இராணுவம், இது போன்ற ஒரு 4 விஷயம் மட்டும்தான் மத்திய அரசு வச்சுக்கலாம். மற்ற எல்லா உரிமைகளும் மாநிலத்திற்கு வேண்டும். அதான் மாநில சுயாட்சி. இதற்கு 1969 அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கமிட்டி போடுறார். அந்த கமிட்டிக்கு 3 பேர் கொண்ட கமிட்டி. ராஜமன்னார் என்பவர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர், 4வது நிதி கமிஷனுக்கும் தலைவராக இருந்தவர். ராஜமன்னார் தலைமையில் கமிட்டி. உறுப்பினர் 2 பேர், சாதாரண ஆள் இல்லை. ஒன்று 25 ஆண்டுகளுக்கு மேல் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த லட்சுமிசாமி முதலியார், இன்னொருவர் சந்திரா ரெட்டி, அவரும் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். எப்பேற்பட்ட மனிதர்களை போட்டு அவர் குழு அமைக்கிறார். அந்த குழு நீண்ட பரிசோதனைகளை நடத்தி, ஆய்வுகளை நடத்தி, பல வகையாக சிந்தனையை செலுத்தி, இந்த மாநிலங்களுக்கான உரிமைகளை மையப்படுத்தி மாநில சுயாட்சிக்கான ஒரு வடிவத்தை கொடுத்து அறிக்கையை தமிழக அரசிடம் கொடுக்கிறது, அதாவது கலைஞரிடம் கொடுக்கிறது. ஆச்சா, அந்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக கலைஞர் 2 பேர் கழகத்தில் ஒரு குழுவை அமைக்கிறார். ஒருவர் இரா செழியன், இன்னொருவர் முரசொலி மாறன். இந்த இரா செழியன், முரசொலி மாறன் 2 பேரும் சேர்ந்து அதை ஆய்வு செய்கிறார்கள். இவர்கள் ஆய்வு செய்து அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டுமா, எல்லாவற்றையும் முடித்து பிறகு அதற்கு முழு வடிவம் கொடுத்து அரசிடம் சமர்ப்பிக்கிறார். அரசு 1969 இதை கொண்டு வந்தது. 1974 சட்டமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்படுகிறது. சமர்ப்பிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். மாநிலங்களுக்கு அதிகமான உரிமையை தர வேண்டும், மத்தியில் கூட்டாட்சியும் மாநில சுயாட்சியும் வழங்க வேண்டும், அதற்கேற்றாற்போல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். அப்படி தீர்மானம் கொண்டு வந்தபோது மாப்போசி எழுந்து பேசுகிறார். அதுதான் முக்கியம். மாப்போசி சொல்கிறாரு, இன்னும் எவ்வளவு காலம்தான் நீங்கள் இந்த மாநில உரிமைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்க போகிறீர்கள்? இன்னும் எத்தனை முறைதான் நீங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்க போகிறீர்கள்? இவற்றிற்கெல்லாம் இந்த மத்திய அரசு தலை சாய்க்காது. வயதாகிவிட்டவன் நான், நோயாளி, ஆனாலும் கவலை இல்லை, சிறை கதவங்களை திறந்து வையுங்கள். நானும் என்னை சார்ந்தவர்களும் இந்த மாநில சுயாட்சியை பெறுவதற்காக போராட்டம் நடத்தி சிறைக்குள்ளே செல்கிறோம். சென்று அங்கே செத்து மடிகிறோம். செத்த எங்கள் உடல் எரிக்கப்படட்டும். அந்த எரிந்த அஸ்தியிலே இருந்து லட்சக்கணக்கான தமிழ் வீரர்கள் மாநில உரிமையை பெறுவதற்கு புறப்படுவார்கள் என்று வீரவசனம் பேசுகிறார். உடனே கலைஞர் சொல்கிறார், அதுதான் அற்புதமானது. கலைஞர் சொல்கிறார், சிலம்பு செல்வர் சொல்வது எனக்கு புரிகிறது. சிலம்பு செல்வர் அவர்களுக்கு நான் ஒரு உறுதிமொழி வழங்குகிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து சிறைக்கு வருவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன். இந்த கோரிக்கை நிறைவேறுகிற தருணத்திற்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நேரம் வரும் என்பதற்காக நான் காத்திருக்கிறேன். வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணுங்க. இதற்கான உரிய போராட்டத்தை நடத்தி மத்திய அரசை பணிய வைப்பதற்கான நேரம் எப்பொழுது கனியும் என்று நான் காத்திருக்கிறேன். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போ சொன்னார்? 1974 சொன்னார். அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் அவர் உயிரோடு இருந்திருக்கார் ஐயா. அவர் எதிர்பார்த்த காலம் கடைசி வரல வரல. இதுதான் இவர்கள் மாநில சுயாட்சிக்காக நடத்தின போராட்டம். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து பேச தொடங்கினா திமுக தாங்காதீங்க.
அதனால் அவர்களை பற்றி அவர்கள் வெறுப்பு அரசியலை விதைத்து பிராமணர் அல்லாதார் இப்படி ஒரு பகையை உருவாக்குவது, முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள், சிறுபான்மை பெரும்பான்மை இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்துவது, அன்று தொடங்கி இன்று வரை மக்களை ஒற்றுமையாக இருக்க விடாமல் பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவதுதான் தங்களுக்கானது என்று முடிவெடுத்து செயற்படக்கூடிய இந்த திமுக கழகத்திடமிருந்து முதலில் தமிழ்நாடு விடுபட வேண்டும். அதுதான். பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.